கொடியிட்டடியவரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா அப்படிங்கிற பாடல். இந்த பக்தனை நான் எப்படியாவது என்னிடம் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறத அவன் கொடி கட்டிக்கிறான். இந்த இடத்துல நாம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு பக்தன் பகவானை கொண்டு சேரக்கூடிய கவலையை விட பகவானுக்கு தான் பக்தனை தன்கிட்ட சேர்த்துக்கணும் கவலை ரொம்ப அதிகமா இருக்கும். யோகிராம் சரத்குமார் அதுக்கு மை ஃபாதர் இஸ் இன்ஃபைனைட் அப்படிம்பார். ஏன்னா அதுக்கப்புறம் அது எப்படின்னா அழகில்லாது அளவே கிடையாது. அதுக்கப்புறம் இதே பாடலுடைய வாழ்க்கையை யோகிராம் சரத்குமார் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த பாடலுக்கு அர்த்தம் சொன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், மை ஃபாதர் கில்ட் அப்படிம்பார். என்னுடைய அப்பா என்னை கொண்டுட்டார். திஸ் பெக்கர் டைடு அட் த ஃபீட் ஆஃப் பப்பா ராம்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியில் அவருடைய அக்ஷரமண மாலை பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். போன பாட்டில் கையினிற் கனியுன் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொளவருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு பார்த்தோம். அதற்கு அடுத்த பாடலான இந்த பாடல் கை கனிந்து ஒரு அனுபூதி நிலையை காட்டுச்சு. இதற்கு அடுத்த பாடலா இமீடியட்டா அடுத்த பாடல் எப்படி வந்ததுன்னா, கொடியிட்டடியவரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா அப்படிங்கிற பாடல். கொடியிட்டடியவரை கொல்லுனை கட்டி. இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அக்ஷரமண மாலைங்கிறது தலைவனை நோக்கி தலைவி மணமாலை சூடிக்கொண்டு அவனை சேரக்கூடிய ஒரு பாடல். அது இப்படி சேரும் பொழுது என்ன நடக்கும் அந்த இடத்துல? வழக்கமாக நம்ம ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்கும், அவங்க வாழ்க்கை நடத்தும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல தலைவி எதுவோ ஒரு பயம் வருது. இது என்னடா விசித்திரமான ஒரு விஷயமா இருக்குன்ற இந்த பாடலுக்குள்ள வச்சுட்டு கேட்குற மாதிரி பகவான் எழுதியிருக்காரு. இப்படி கொடியிட்டுன்னை கொல்லுனை கட்டி அப்படிங்கிறார். கொடியிட்டுன்னை அப்படிங்கிறது என்னன்னா, கொடி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துலன்னா, ஒரு விஷயத்தை ஒன்று சொல்றோன்னா, ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வைராகியத்தை நம்ம எப்படி சொல்லணும்? துவஜங்கட்டின்னு அலையறாம்பார் அப்படிங்கிறது. துவஜங்கட்டுறது அப்படின்னா கொடி கட்டிடுறது. இப்போ கோயில் திருவிழாக்களில் அடுத்து 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது, அடுத்த ஒரு 10 நாள் திருவிழா நடக்கிறதுன்னு முதல்ல என்ன ஏற்றுவானா கொடி ஏற்றிடுவாங்க. அந்த கொடி ஏற்றிட்டாலேயே போதும், அந்த இடத்துல இந்த விழா சிறப்புற நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு உறுதி சொல்லக்கூடியது. ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ புயல் வரப்போகிறதுன்னா என்ன பண்ணுறோம்? புயல் கூண்டு மேலே கொடியை மேலே ஏற்றிடுவாங்க. இது புயல் கூண்டு எண் 1, 2 கொடியை ஏற்றுறது. இது இப்போ நடக்கக்கூடிய விஷயம். அதுபோல் துவஜங்கட்டுறது அப்படின்னா ஒருத்தர் உறுதியோடு இதை நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் அந்த வைராகியத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ற? கொடி கட்டின்ற அலையறது. கொடியிட்டு அடியவரை, அது என்னன்னா, இந்த அடியவனாக வந்திருக்கக்கூடிய இந்த சாதகனை, இந்த பக்தனை நான் எப்படியாவது என்னிடம் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறத அவன் கொடி கட்டிக்கிறான். இந்த இடத்துல நாம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு பக்தன் பகவானை கொண்டு சேரக்கூடிய கவலையை விட பகவானுக்கு தான் பக்தனை தன்கிட்ட சேர்த்துக்கணும் கவலை ரொம்ப அதிகமா இருக்கும். இது எல்லா ஞானிகள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஞானியும் வரும்பொழுது, ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய வாழ்க்கையில விவேகானந்தர் உட்பட, கிரீஷ் மகராஜ் உட்பட எத்தனை ஞானிகள் வந்தாலும் அவர் முதல்ல நிறைய பேர்த்த கேள்வி என்ன, இப்பதான் உன்னால வர முடிஞ்சுதா, இவ்வளவு நாள் எங்க இருந்த அப்படின்னு கேட்டதுதான். என்ன, அவங்க தான் கவலைப்படுறாங்க, அதை பத்தி அவங்கதான் கருணை கொள்றாங்க உங்க மேலே தவிர உங்களுக்கு இருக்கிறத விட அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு. அப்ப அதனால என்ன அர்த்தம் இந்த இடத்துலனா, எப்படியாவது இந்த ஜீவர்களை, எப்படியாவது இப்படியே உழண்டு இருக்கிற இந்த ஜீவர்களை, உலகம் அது இதுன்னு உழண்டு இருக்கிற இந்த ஜீவர்களை தன்னிடம் சேர்த்து கொள்வதற்காக அந்த அருணாச்சலன் ஒரு கொடியை கட்டிக்கிறான். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாட்டு. இது இந்த பாடலினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாடலினுடைய உள்ளார்த்தம் என்னன்னா, அப்ப நீ பயப்படாத,
அது அருணாச்சலத்தினுடைய கவலை எது அப்படிங்கிறது தான். நீ எவ்வளவு தீவிர, நம்ம ஒரு 2 நாள் கோவிலுக்கு போகிறோம், அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு கோவில் போக மாட்டோம். திடீர்னு விரதம் ஆரம்பிச்சுப்போம், திடீர்னு விரதத்திலிருந்து வெளியில வந்துருவோம். திடீர்னு மூக்கை பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ணுவோம், 4வது நாள் விட்டுடுவோம். திடீர்னு நான் மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்வோம், ஒரு 10 நாள் மந்திரம் ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருஷக்கணக்கில் விட்டுடுவோம். திடீர்னு தியானம் பண்றேன், டெய்லி உட்காந்துக்கிறோம் அப்படின்னு பண்ணுவோம். ஆஹா, எனக்கு ரமண மகர்ஷி ஆத்ம விசாரம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ஆத்ம விசாரம் பண்ணுவோம். அது என்னன்னு தெரியும், அப்படியே விட்டுருவோம். இது எல்லாமே நம்மளுடைய வைராகியமின்மையை காட்டக்கூடியது. ஆனா நம்மளுடைய வைராகியம் இந்த லெவல்ல தான் இருக்கும். ஆனால் அடியவரை காட்டிலும் அவனுடைய ஒரு வைராகியம் இருக்கு இல்லையா, பகவானுடைய வைராகியம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு அப்படிங்கிறத பகவான் இந்த இடத்துல காட்டுறாரு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, கொடியிட்டடியவரை கொல்லுனை கட்டி அப்படிங்கிறார். அப்பா, உன்னுடைய துவஜம் கட்டிண்டு உன்னுடைய வைராகியம், நீ கொடியை கட்டிட்டின்னா அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இலங்கையில ஒரு பெரிய யோகர் சுவாமிகள் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், புலிவாயில் அகப்பட்ட மான் போல அப்படிம்பாரு, குருவினுடைய கண்ணில் அகப்பட்ட சீடன் அப்படிம்பாரு. எப்படின்னா, குருவினுடைய கண்ணுல எப்படி அவனுடைய அருள் கண் ஒருத்தன் மேல பட்டவன் தப்பவே முடியாது. எப்படி புலிவாயில் ஆகப்பட்ட மான் தப்பாதோ, அது போல குருவினுடைய கண்கள் சீடர் தப்ப முடியாது. அது போல இருக்குது. ஏன்னா இவன் பார்த்த உடனே கொடி எடுத்துருவான், இவன் துவஜம் கட்டிப்பான். ஒரு குரு வந்து துவஜம் கட்டிடுவார். இவனை எப்படியாவது இது மீட்டு எடுத்துடணும், இவன் நம்மை சேர்ந்தவன்னு கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக. அது குருவினுடைய பணியும் கூடாது, பரமாத்மாவனுடைய பணியும் கூடாது. அதனால்தான் கொடியிட்டடியவரை கொல்லுனை கட்டி. எப்பா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சாதாரணமா கல்யாணம் பண்ணி அப்படியே போக வேண்டியதானே, கொல்லுனை கட்டி. கொல் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பகவான் யூஸ் பண்றாரு. கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா அப்படின்னா, இப்போ உன்னை நான் சேர்ந்துட்டேன், நீ என்ன கல்யாணம் பண்ணின்னுட்ட அருணாச்சலா, நீ தலைவன் நான் தலைவி, ஆனா ஒரு விஷயம் நடந்து, என்ன கொன்னுட்டியே அப்படிங்கிறார். இந்த இடத்துல கொல்றது அப்படிங்கிறது கொல்லுதல் கிடையாது. இந்த இடத்துல கொல்லுதல் அப்படிங்கிறது ஆட்கொள்ளுதல் என்று அர்த்தம். ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது கருணை வயப்பட்டு அந்த ஜீவனுடைய அறியாமையை அகற்றுதல். அந்த ஜீவன் இதுவரைக்கும் எது தொந்தரவா இருந்ததோ அந்த அகங்காரத்தை தான் எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே கொடுத்தல் என்கிற மிகப்பெரிய நிலையை இந்த இடத்துல காட்டுறார் பகவான். கொல்லுனை கட்டி, அதை கட்டிண்டு அதை அந்த ஜீவ போதம் இதுவரைக்கும் எது இந்த பிரிச்சுது அருணாச்சலத்தை, ஜீவ போதம், நான் என்கிற அகங்காரம், மீ, ஸ்மால் செல்ஃப், இப்படி எப்படி எந்த விதமா சொன்னா அறியாமை எல்லாம் பிரிச்சு தள்ளித்து இப்ப கொல்லுனை கட்டி இதை கொன்னு எங்க 2 பேரையும் ஒன்று சேர்ந்துட்டியே, எங்கனன் வாழ்வேன் அருணாச்சலா, இதுக்கப்புறம் நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கப்புறம் எப்படி வாழ முடியும்? அந்த ஜீவ போதம் போன பிறகு ஒரு ஜீவனானவன், ஒரு சாதாரண சாதகனானவன் எப்படி வாழ முடியும்? இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை என்பது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இது எப்படி அதுக்கப்புறம்தான் ஆனால் உண்மையிலேயே ஒரு வாழ்க்கைங்கிறது ஆரம்பிக்கும். த ட்ரூ லிவிங் அப்படிங்கிறது ஒரு விஸ்டம்க்கு அப்புறம் வரக்கூடியது தான். ஒரு ட்ரூ லிவிங் அப்படிங்கிறது ஞானமயமா ஒரு ஜீவன் ஆகிறதுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் உண்மையான வாழ்வுங்கிறது. அப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குமே என்ன அப்படின்னா, திஸ் இஸ் பிலாங்ஸ் டு கண்டிஷன் லிவிங். இது ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு மனதிற்குரிய ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுல இருந்து ஒரு மெமரிஸ், சின்ன சின்ன வாழ்க்கை அது. ஆனா ரமண மகரிஷிகள் காட்டக்கூடியது அப்படின்றது ஜீவ போதத்தை அகற்றிவிட்டு அகண்டத்திலிருந்து ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. ஜெயகிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃபிங் அப்படின்பார், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லிவிங் அப்படின்பார். வேறொரு வித்தியாசமான வாழ்க்கை ஒன்று இருக்கு. அந்த வாழ்க்கை இன்ஃபைனைட். அது யோகிராம் சரத்குமார் அதுக்கு மை ஃபாதர் இஸ் இன்ஃபைனைட் அப்படின்பார். ஏன்னா அதுக்கப்புறம் அது எப்படின்னா அழகிலா, அது அளவே கிடையாது. அதுக்கப்புறம் இதே பாடலுடைய வாழ்க்கையை யோகிராம் சரத்குமார் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த பாடலுக்கு அர்த்தம் சொன்னா அவர் வாழ்க்கை அவர் அடிக்கடி சொல்லுவார், மை ஃபாதர் கில்ட் அப்படிம்பார். என்னுடைய அப்பா என்னை கொண்டுட்டார். திஸ் பெக்கர் டைடு அட் த ஃபீட் ஆஃப் பப்பா ராம்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய அப்பா என்னை கொன்னுட்டார் அப்படின்னாரு. என்னுடைய அப்பா என்னை கொன்னுட்டாருன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்தது அந்த அகங்காரம், உள்ளுக்குள்ள இருந்தது நான், இந்த ஜீவ போதம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருவாங்க ஞானிகள். அதனாலதான் அது ஒரு கருணாமயமான ஒரு செயல். அது அம்மா கூட குழந்தைய சோறுட்டி இந்த புஷ்டியாக்கி சரீரத்தை வளர்ப்பாங்க. ஆனா அம்பிகைங்கிற ஒரு தாய் என்ன பண்ணுவான்னா, இதை பார்க்க மாட்டா. அவ ஞானம்ங்கிற சோறை ஊட்டுவா, சாதாரண சோறு எடுத்துருவா, அவ கொடுக்க மாட்டா. அவ அதான் இந்த பாடல்கள் சொல்ற இடத்துல
கொடியிட்டு அடியவரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா. இதுக்கப்புறம் என்ன வாழ்வேன்னு எனக்கே தெரியலையே. அந்த வாழ்க்கைங்கிறது இனி என்னுடைய லிமிட்டா இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ்குள்ள இருக்காது, அது உன்னுடைய வாழ்க்கை ஆயிற்று அப்படிங்கிற இந்த பாட்டினுடைய விளக்கம். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். கொடியிட்டடியவரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா.